சரியாக நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு ஒரு தவறான விளக்கம். பெண் தரப்பால் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமா இல்லை அப்படின்னு. பெண் தரப்பால் கொடுத்தா வலிமா இல்லை. அப்போ சரி, இப்போ அரபு உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெண் தரப்பால் கல்யாண சாப்பாடு கொடுக்க அவன் என்ன சொல்லுவான்? அவனு ஏதாவது சொல்லணும் தானே. அது வெறுமனே தாம் அப்படின்னு சொல்லுவானா, இஜித்திமா அல்ல தாம் அப்படின்னு சொல்லுவானா? அப்படி இல்லை, அதுக்கும் வலிமானு தான் சொல்கிறது. அதுக்கும் வலி. திருமணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன? வலிமா தான். திருமணத்தை ஒட்டி நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, ரெண்டு கூடுமா கூடான்னு ரெண்டாக பார்ப்போம். 2 சாப்பாடு கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்தாலும் சரி, 7 நாள் என்னது மண் அவுலமா சபாத்த ஐயாம், 7 நாள் வலிமா கொடுத்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பே என்ன செய்யுது இருக்குது. அப்போ 7 நாள் கொடுத்தாலும் சரி, ஒருத்தர் ஊரில் ஒன்று கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து சரி இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு வலிமா கொடுப்போம்னா அதுக்கு பேரும் என்ன? வலிமா. ஊரில் ஒன்று கொடுத்தாச்சு இதுக்கு வலிமான்னு சொல்லவானா அப்படின்னு சொல்கிறது இல்லை. வலிமான கல்யாணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது அதே தான். அதே போல் என்னது தாம் உருசண்ட வார்த்தையில் ஹதீஸில் என்ன செய்யுது வருது, கல்யாண சாப்பாடு என்று வலிமாக வருது. தாம் உருஸ் கல்யாண சாப்பாடு. இன்றைக்கும் உருஸ் எடுக்கிறேன்னு ஊரில் சொல்லுவாங்க. உருஸ் எடுக்கிறேன் என்னது, விழா எடுக்கிறதுக்கு என்ன உருஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அரூசண்டா மாப்பிள்ளைக்கு என்ன செய்யறது சொல்றது, அரபுல அரூசண்டா மாப்பிள்ளை தான். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் தாம் உருஸ் அப்படின்ற பயன்பாடு என்ன செய்யும், அதில் சொல்லப்படும். இதை நீங்க அப்ப பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு தாம் உருஸ். எனவே திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற எல்லா சாப்பாட்டுக்கும் பேர் உணவு விருந்துக்கும் பேர் வலிமா தான். அது பெண் தரப்பால் கொடுத்தாலும் வலிமா துன்னிசா, பெண்கள் கொடுக்கக்கூடிய வலிமா. இது வலிமத்துள்ளன, அதாவது ஜவுஜ் அல்லது வலிமத்தல் அரூஸ் அப்படி என்று எல்லா தரப்பில் கொடுக்கப்படுறதுக்கு பேரும் வலிமாண்டு பேர் தான். 2 தடவை கொடுத்தா 2 வலிமான்னு அர்த்தம். எனவே வலிமா ஒன்று வேறு, அது வேறு. கல்யாண சாப்பாடுக்கு அரபில் சொல்லப்படுறது எல்லாமே என்ன வலிமா அப்படின்னு தான் சொல்லப்படுறது. கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அடையாளம். அதனால தவறு சரிகளை விஷயங்களை வச்சு அறிந்து கொள்ளணுமே தவிர பெண்கள் தரப்பால் கொடுக்கப்படுறது வலிமா இல்லை அப்படின்ற பயன்பாடு பிழையான ஒரு நடைமுறைன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.